அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட்க்கு கிளியரன்ஸ் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதுல பேசிக்கா 2 விஷயங்கள மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். என்ன ப்ராஜெக்ட், என்ன ரிவர்ல வரப்போகுது அப்படிங்கிறது. ப்ராஜெக்ட் நேம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சவால் கோட் அப்படிங்கிற ப்ராஜெக்ட். ஓகேவா? சவால் கோட்டே ஆற்றல் சவால் கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ரிவருக்கு மேல இந்த ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட் வரப்போகுதுன்னா, செனாப் ரிவர். சரியா? செனாப் ரிவருக்கு மேல வரப்போகுது. எந்த ஊரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படிங்கிற இந்த ஸ்டேட் இந்த யூனியன் டெரிட்டரியில வரப்போகுது. சரியா? சவால்கோட் ப்ராஜெக்ட் செனாப் ரிவர், ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல வரப்போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. சரியா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, சிஎம் ஸ்டாலின் டு விர்ச்சுவலி அட்ரஸ் 10,000 கிராம் சபா மீட்டிங்ஸ் டுடே அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஓகேவா? நம்ம முதலமைச்சர் வந்து என்ன பண்ண போறாரு அப்படின்னா, கிராம சபா கூட்டங்கள வந்து விர்ச்சுவலா அட்ரஸ் பண்ண போறாரு. சரியா? ஒரு வீடியோ கால் அந்த மாதிரி வரப்போறாரு. சரியா? கிராம சபா அப்படின்னு பார்க்குறப்போ ஃபர்ஸ்ட் பேசிக்கா ஆர்டிகல் 243A அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். கிராம சபா மீட்டிங்ஸ்லாம் எப்ப நடக்கும்? ஜனவரி 26 நடக்கும். மே 1, ஆகஸ்ட் 15, அக்டோபர் 2. இது பொதுவா. இதே தமிழ்நாட்டுல பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸ்ட்ராவா மார்ச் 22, நவம்பர் 1 அப்படிங்கிற எக்ஸ்ட்ராவா 2 டேட்ஸ்லயுமே நடக்குது. சரியா? கிராம சபா மீட்டிங் அப்படின்றப்போ இந்த இடத்துல விர்ச்சுவல் அட்ரஸ் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அதாவது பாரத் நெட் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு. இந்த பாரத் நெட் ப்ராஜெக்ட்ல என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஆ தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய கிராம பஞ்சாயத்துகள்ல ஆப்டிகல் கேபிள்ஸ வந்து ஆப்டிகல் ஃபைபர் நெட்வொர்க்க வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. இத இம்ப்ளிமெண்ட் பண்றது யாருன்னா, டான்ஃபினிட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. சரியா? டான்ஃபினிட் தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 10,000 வில்லேஜஸ்ல இந்த ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சு. அதனால தான் 10,000 வில்லேஜஸ்ல என்ன பண்ண போறாரு? 10,000 கிராம சபா மீட்டிங்ல அட்டெண்ட் பண்ண போறாரு. சரியா? அது மட்டும் இல்லாம இந்த கிராம சபை கூட்டத்துல வைக்கக்கூடிய கோரிக்கைகளுக்கு உடனடி தீர்வு வழங்கப்படும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அது என்ன திட்டத்துக்கு கீழ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரு நம்ம அரசு அப்படிங்கிற இந்த திட்டத்துக்கு கீழ உடனடி தீர்வு வழங்கப்படும் அப்படிங்கிறதையும் அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. சரியா? சோ அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு நோபல் பரிசு அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. நோபல் பீஸ் பிரைஸ் அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. சரியா? நோபல் பீஸ் பிரைஸ் யாருக்கு குடுத்திருக்காங்க அப்படின்னா, ஆ வெனிசுலா அப்படிங்கிற நாட்டோடைய ஆப்போசிஷன் லீடர் மரியா கொரினா மச்சாடோ அப்படிங்கிற இவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. வெனிசுலா அப்படிங்கிற நாட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு அத்தாரிட்டேரியன் ரெஜிம் தான் இருக்கு. அங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம், ஒரு டிரான்ஸ்பேரண்டான கவர்ன்மெண்ட் வேணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு போராடக்கூடிய ஒரு நபர் தான் இந்த மரியா கொரினா மச்சாடோ அப்படிங்கிறவங்க. இவங்க எந்த அரசியல் கட்சியை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வென்டே வெனிசுலா அப்படிங்கிற கட்சியை சேர்ந்தவங்க. ஓகேவா? ஸோ இப்ப டிஎன்பிஎஸ்சி பார்த்தீங்கன்னா, எந்த பார்ட்டி, எந்த கட்சியை சேர்ந்தவங்க அப்படிங்கிற கேள்வியும் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால வென்டே வெனிசுலா அப்படிங்கிறது இவங்களோட கட்சி பெயரா இருக்கு. அத தாண்டி பார்க்கிறப்ப நமக்கு நோபல் பிரைஸ் அப்படிங்கிறது மொத்தம் 6 பிரிவுகளுக்கு கீழ வழங்கப்படுது. ஃபர்ஸ்ட் மெடிசின், பிசிக்ஸ், அடுத்தது கெமிஸ்ட்ரி, அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா லிட்டரேச்சர், அடுத்தது நோபல் பீஸ் பிரைஸ், லாஸ்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ்க்கு குடுக்குறாங்க. சரியா? இதுல நோபல் பீஸ் பிரைஸ மட்டும் பார்த்தீங்கன்னா, நார்வே அப்படிங்கிற நாடு குடுத்திருப்பாங்க. மத்த பிரைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஸ்வீடன் வந்து குடுப்பாங்க. சரியா? மத்த எல்லாமே ஸ்வீடன். ஒரு பிரைஸ மட்டும் நார்வே வந்து குடுப்பாங்க. லாஸ்ட்டா பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு விமன்க்கு வந்து குடுத்திருக்காங்க. அப்ப எத்தனாவது விமன் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அமைதிக்கான நோபல் பரிசு வாங்கக்கூடிய 20வது பெண்மணியா யார் இருக்காங்க அப்படின்னா, மரியா கொரினா மச்சாடோ அப்படிங்கிறவங்க இருக்காங்க. சரியா? இன்னைக்கு முக்கியமான செய்திகள பார்த்திருக்கோம். நன்றி. சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் முகவரி.